ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்படி பொணிச்சிட்டு பார்க்கலாமா? பசங்க லஞ்சுக்காக சப்பாத்தி பன்னீர் சைட் டிஷ்ஷுக்கு சாம்பார் வச்சுட்டேன். இன்றைக்கி பசங்களுக்கு பேக் பண்ணி பசங்களை அனுப்பி விட்டுட்டு கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். எப்பயுமே காலைல பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மோடை இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் காலையிலே சமைச்சிருவேன். எங்களுக்கும் சேர்த்து பசங்களுக்கு செய்யும் போது எப்போயாச்சும் மட்டும் பசங்களுக்கு இது மாதிரி தோசை சப்பாத்தி ஏதாச்சும் கொடுத்தா ஆஃப்டர்நூன் நாங்கள் தனியாக சமைச்சிப்போம். இஞ்சி பூண்டும் பேஸ்ட் அரைச்சி ஸ்டோர் பண்ணியிருந்தோன்னா அதுவும் சரியாக போயிட்டு சரி அந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ண போட்டுட்டு மொடையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சிட்டோன்னு வச்சுங்க நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம அப்பப்போ அடுப்பு மொடையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் காய விட்டுட்டோன்னா அதை தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சுத்தமாக அடுப்பு மொடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனையும் சுத்தம் பண்ணிட்டேன்னா கிச்சன் வேலை முடிஞ்சிடும். ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தயிர் சாதம் செஞ்சுக்கலாம். சாம்பார் இருக்குது, சரி அதை தொட்டு சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்ருக்கீங்களா என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்குமான்ட்டு சொல்லுங்கள். அப்படியே பசங்க ஈரத்துண்டெல்லாம் பெட்லேயே போட்டு போயிட்டாங்களா, அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் துணி நேர்த்தி துவைச்சது மடிக்காமல் கிடந்துச்சு. சரி அதையும் மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் இந்த டே போணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியை ஒரு லைக் போட்டுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.